கோவை தனியார் மருத்துவமனையில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் நியாயம் கிடைக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரவீன் வழங்க கேட்கலாம். பிரவீன், அங்க இருக்கக்கூடிய உறவினர்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? அவங்கள சமாதானப்படுத்தும் முயற்சியில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்களா? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, கோவை அவினாசி சாலையில் உள்ள அந்த பிரபல தனியார் மருத்துவமனையில் பார்த்தோம் என்றால் காந்தி மாநகரை சேர்ந்த ராஜா என்பவர் நேற்று முன்தினம் சென்றபோது அவரை சில காரணங்கள் கூறி சந்தேகத்திற்கு இடமான முறையில் வந்தார் என கூறி காவலாளிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தாக்கியதாக தெரிகிறது. அதில் அவர் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு சென்றவர் நேற்று இறந்து விட்டதாக உறவினர்களுக்கு தெரிவித்திருக்கின்றனர். முதற்கட்டமாக அனாதைப்பிடம் என முதற்கட்டமாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் கூறி அவரிடம் சில தகவல்களை கூற மறுத்ததாகவும் அதன் பிறகு அவர்களது உடலை முழுவதும் காடா துணியில் சுற்றியிருந்த போது உறவினர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதாக கூறியதை அடுத்தே அவர்களிடம் முழுவதும் காட்டியிருக்கிறார்கள். உடல் முழுவதும் அடி, கை கால்கள், காது, மூக்கு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அடிபட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது மற்றும் மருத்துவமனை துணைத் தலைவர் மீது வழக்கு பதிவு செய்து 8 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்தே உறவினர்கள் தற்போது பிரேத பரிசோதனைக்கு சம்மதித்திருக்கின்றனர். இவ்வாறான சூழலில் உரிய நடவடிக்கை மற்றும் தங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை மருத்துவமனை நிர்வாகத்தினர் நேரடியாக வந்து தங்களது கணவரின் இறப்புக்கு பதில் கூறும் வரை உடலை வாங்க மாட்டோம் என உயிரிழந்தவரின் மனைவி சுகன்யா கூறுகிறார். அவங்ககிட்ட கேட்கலாம், அக்கா என்ன பிரச்சனை சொன்னாங்க உங்ககிட்ட? எப்ப இறந்ததா சொன்னாங்க? என்ன மாதிரியான கோரிக்கைகள் நீங்க சொல்றீங்க? உங்களுக்கு என்ன தேவைப்படுது? இறந்ததையே எங்ககிட்ட சொல்லல. நேத்து 2 மணிக்கு தான் தெரியும். 10 மணிக்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு. நேத்து திங்கக்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமையாச்சு, திங்கக்கிழமை 8:30 மணிக்கு கடைசியா என் புருஷன் நான் கண்ணில் பார்த்தேன். அந்த அன்னைக்கு தான் நான் கண்ணில் பார்த்தேன். 8:30 மணிக்கு வீட்டுல போனா அடுத்து 9:15 போது மாறி 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 என் புருஷன் செல்ல இருந்தே போன் வருது. அப்பவே லாக் பண்ணி என் புருஷனை என்னமோ பண்ணிட்டாங்க. அதுக்கான அதிகாரத்தை அவங்களுக்கு யாரு கொடுத்தது? அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல தானே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். அவனுக்கு யாரு இந்த மாதிரி அடி பிரிச்சு எடுத்திருக்கானுங்க. அடிச்சது ஒரு ஆள் கிடையாது, 10-15 பேர் போட்டு அடி நடிச்சு அவனை பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே போலீஸ்ட இருக்கு. அவங்க எல்லாமே கவரேஜ் பண்ணி எடுத்து வச்சிருந்தாங்க. அதுல ஒரு போட்டோவை என்கிட்ட காட்டினாங்க. ட்ரெஸ்ஸே இல்லாம ஜட்டியோட என் புருஷனை போட்டு அடி நடிச்சிருக்கிறாங்க. காலை பின்னாடி காட்டி, கைய பின்னாடி கட்டி அடிச்சு தாக்கியிருக்கிறாங்க. அந்த நிர்வாகம் இங்க வரணும். தேவையான நியாயம் என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்களோட கோரிக்கை என்னவா இருக்குங்கக்கா? 2 குழந்தைங்க இருக்குன்னு சொல்றாங்க. உங்களோட கோரிக்கைகள் என்ன? உங்களுக்கு தேவையான நியாயம் என்ன? 2 குழந்தை இருக்கு சார், புருஷன் இல்லாம இருக்கா. எங்களுக்கு குழந்தைங்களுக்கு சேஃப்டி பண்ணணும். இவ வாழ்க்கைக்கு எங்களுக்கு சேஃப்டி பண்ணி தரணும். ஆனா அவங்க இங்க வரணும். அந்த குழந்தைங்களுக்கு இவளுக்கு எங்களுக்கு ஒரு இது வேணுங்க சார், நியாயம் கிடைக்கும். அவ புருஷன் இருந்து என்ன பண்ணுவானோ அந்த நியாயத்தை நீங்க வாங்கி கொடுங்க சார். அந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு இங்க வரணும். வந்து எங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கும் என் மகளுக்கும் அவ புருஷன் இருந்து என்ன பண்ணுவானோ அதைய அந்த மேனேஜ்மெண்ட் இவளுக்கு அந்த இதை கொடுக்கணுங்க சார். எங்க மருத்துவமனை நிர்வாகமோ காவல்துறை நேரடியா உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்காங்க? ஹாஸ்பிட்டல் தரப்புல இருந்து உங்ககிட்ட ஏதோ பேசினாங்களா? வரல. மருத்துவமனை இன்னமும் எங்க கிட்ட யாருமே பேசல. போலீஸ்காரங்க தான் நாங்க இருக்கோமா, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம், நீங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, கையெழுத்து போட்டு வாங்குங்கன்னு அவங்க மட்டும்தான் எங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நிர்வாக சைட்ல இருந்து எந்த ஒரு இதுமே எங்களுக்கு வரல. அவங்களே எப்படா இதை மூடுறதுன்னு சொல்லிட்டு தான் பாத்துட்டு இருக்காங்களே கண்டி இது வெளியே வந்துருச்சு. அனாதே நிக்கிதான் இந்த பிள்ளைக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் நிக்கல சார். யாரும் நிக்கல. எங்க கோரிக்கை என் பேர பிள்ளைங்களுக்கும் என் மகளுக்கும் சேஃப்டி வேணும். அதுங்க வருங்காலம் எப்படியோ அதை பார்க்கணும். எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் இங்க நிக்கணும் சார். எங்களுக்கு எங்க கோரிக்கை அவ்வளவுதாங்க சார். காவல்துறையினர் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் மட்டுமே தற்போது பிரேத பரிசோதனைக்கு கையெழுத்திட்டிருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் நேரடியாக தங்களுக்கான நியாயத்தை வழங்கி உரிய பதிலை அளிக்கும் வரை உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து இவர்கள் இங்கே காத்திருக்கின்றனர். பிரியதர்ஷினி, மருத்துவமனை தரப்பிலிருந்து எந்த ஒரு உரிய விளக்கமும் கொடுக்கப்படல. ஆனா காவல்துறையினர் உறுதுணையா நிக்கிறாங்க. இது போன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதேனும் நபர்களை பார்த்தாலும் கூட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தான் தகவலை கொடுக்கணுமோ தவிர இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன்.